ஒரு கணவராக, தந்தையாக எப்படி? அவர் வந்து பிகினிங்லேருந்தே எப்படின்னாக்க, அம்மா கிட்டலாம் சண்டை போடுவார். இந்த வாங்க போங்கன்னுலாம் கூப்பிடக்கூடாது. வா போன்னு தான் கூப்பிடணும். திஸ் இஸ் அபவுட் 25, 30 இயர்ஸ் முன்னாடி நம்ம பேசுகிறோம். ஸோ அவங்க வந்து அச்சச்சோ! ஐயய்யோ! அப்படின்னுவாங்க. ஸோ பட் ஆனால் அதெல்லாம் நோ அப்படின்னுவாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறதுலேருந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் பாத். நீ வந்து யூ ஷுடன்ட் ஃபாலோ மை ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு அந்த டே ஒன்லேயே ஹி டோல்ட் மீ யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் இது அப்படின்னு. தோ நாங்கள் 2 பேரும் ஒரே பிஸ்னஸில் ஒரே இதில் இருந்தாலும் நான் என்னுடைய வேலைகள்ன்றதெல்லாம் தனியாக இருக்கும். அவர் வந்து கிரியேட்டிவ் சைடில் ஹி வாஸ் அ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ நான் என்னுடைய டே டு டே ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது. தோ ஃபார் மை சன் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் 12 ஆர் சம்திங் வென் கைலாசம் பாஸ்ட் அவே. ஸோ ஹி சீன் ஒன்லி லிட்டில் ஆஃப் ஹிம். பட் டாட்டர் கொஞ்சம் இருந்திருப்பா, பார்த்துருப்பா. பட் ஸோ இப்போ அவர் இல்லைன்ற பட்சத்தில் அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நிறையா அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. சில்ட்ரன் ஐவ் மிஸ்ட் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஹி வாஸ் பிகாஸ் ஹி வாஸ் ஆல்வேஸ் லைக் அந்த நான் ஃப்ரீயாக யோசிக்கிறது, ஃப்ரீயாக திங்க் பண்ணுறது, எந்த வழியில் சில்ட்ரன் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி போகுதோ அந்த பாத்தில் வந்து அவங்கள நடத்துறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. அது சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். அவர் சொல்லி படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து, அதாவது லேர்னிங் இஸ் லைக் ப்ரீதிங் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஒரு ஜான் ஹோல்ட்னு ஒருத்தர் சொன்னது சொல்லி கொடுத்துருப்பார். ஸோ நேச்சுரலாக பசங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க. தனியாக திணிப்பே தேவையில்லை. எவ்ரி மினிட் சில்ட்ரன் ஆர் லேர்னிங். அதாவது நம்ம அந்த 8 வயசு வரைக்கும் அந்த இதில் அவங்களுடைய அப்சர்வேஷன் நம்ம கில் பண்ணி ஏதாவது பண்ணாமல் அவங்களை இயற்கையாக விடும்பொழுது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க அப்படின்றது. அந்த மாதிரி சின்னதாக அதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் பசங்களை வளர்க்குறதுல நிறையா விஷயங்கள் சேர்ந்து பண்ணினோம். அந்த மாதிரி அந்த மிஸ்ஸிங் தான் இப்போ தோணுது. பிகாஸ் இட்ஸ் லாங் இயர்ஸ் அப்படின்றதுனால.